அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் சுருக்கப்பட்ட பதிப்பு. அத்தியாயம் 63. வேளை வந்துவிட்டது. கடம்பூர் அரண்மனையில் நந்தினி அவளுடைய அந்தப்புற அறையில் தனியாக அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்தாள். அவளுடைய உள்ளத்தில் குடிகொண்டிருந்த பரபரப்பை அவளுடைய முகத்தோற்றம் காட்டியது. அந்த அறைக்குள்ளே வருவதற்கு அமைந்திருந்த பல வழிகளையும் அவள் அடிக்கடி பார்த்து கொண்டிருந்தாள். அந்த வழிகளில் ஏதாவது காலடி சத்தம் கேட்கிறதா என்று அவளுடைய செவிகள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தன. வேலை நெருங்கிவிட்டது என்று அவளுடைய உதடுகள் அடிக்கடி முணுமுணுத்துக் கொண்டிருந்தன. நந்தினி படுப்பதற்காக அமைந்திருந்த பஞ்சனை மெத்தை விரித்த கட்டிலில் 4 பக்கமும் திரைச்சீலைகள் தொங்கின. நந்தினி ஒரு பக்கத்து திரைச்சீலையை மெதுவாக தூக்கினாள். படுக்கையில் நீலவாட்டில் வைத்திருந்த கொலை வாளை பார்த்தாள். நந்தினி அந்த வாளை கையில் எடுத்து தூக்கி பிடித்தாள். தீபத்தின் ஒளியில் அது இன்னும் நன்றாக மின்னிடும்படி செய்து பார்த்து மகிழ்ந்தாள். பிறகு அதை தன் மார்போடு அணைத்துக் கொண்டாள். கன்னத்தோடு சேர்த்து வைத்துக் கொண்டு முத்தமிட்டாள். பக்கத்தில் இருந்த வேட்டை மண்டபத்தின் ரகசிய கதவை யாரோ தட்டுவது போன்ற சத்தம் கேட்டது. நந்தினி ரகசிய கதவின் அருகில் சென்று அதன் உட்கதவை திறந்தாள். இருட்டில் ஒரு கோரமான முகம் லேசாக தெரிந்தது. மந்திரவாதி, வந்துவிட்டாயா என்றாள் நந்தினி. வந்துவிட்டேன் ராணி, வேலையும் வந்துவிட்டது என்றான் ரவிதாசன். இன்று இல்லாவிட்டால் என்றைக்கும் இல்லை. தேவி, என்ன ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் ரவிதாசன். இந்த சமயத்தில் நீங்கள் ஒருவரும் இங்கு வராமல் இருந்தாலே எனக்கு பெரிய உதவியாயிருக்கும் என்றாள் நந்தினி. சபதம் முடிந்த பிறகு தங்களை பத்திரமாக அழைத்துக் கொண்டு போவதற்காக வந்திருக்கிறோம். எதிர்பாராத தடங்கள் ஏதாவது ஏற்பட்டால் அதற்கும் தயாராக இருப்போம். எந்த நிமிடமும் தாங்கள் எங்களை உதவிக்கு அழைக்கலாம். என்னை எப்படி அழைத்துக் கொண்டு போவீர்கள்? இந்த சுரங்கப்பாதையின் முடிவில் ஐயனார் கோவில் இருக்கிறது. அதன் அருகில் உள்ள காட்டில் பல்லக்கை தயாராக வைத்திருக்கிறோம். வீரபாண்டியனின் தலைகுய்தவனை பழி வாங்கிய தேவியை நாங்களே பல்லக்கில் வைத்து தூக்கிச் செல்வோம். பொழுது விடுவதற்குள் கொல்லிமலைக்கு போய்விடுவோம். அத்தியாயம் 64. போய்விடுங்கள். அள்ளிக்குளத்தின் கரையிலிருந்த பளிங்குக்கல் மேடையில் மணிமேகலை உட்கார்ந்திருந்தாள். மேகங்கள் சூழ்ந்திருந்த வானத்தில் ஆங்காங்கு சில நட்சத்திரங்கள் சுடர்விட்டு ஒளிர்ந்தது போல அள்ளிக்குளத்திலும் அடர்த்தியாக படர்ந்திருந்த இலைகளுக்கு மத்தியில் மலர்கள் தலை தூக்கி நின்றன. இதை பார்த்து கொண்டிருந்த மணிமேகலை தனக்கு பின்னால் காலடி சத்தம் கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். மிக சமீபத்தில் வந்திருந்த உருவத்தைக் கண்டு அவசரமாக எழுந்தபோது கால் தடுமாறி பின்னால் இருந்த குளத்தில் விழப்போனாள். ராஜகுமாரி, நான் தான் என்று கூறிக்கொண்டே வந்தியத்தேவன் மணிமேகலையை தாங்கி பிடித்து கொண்டான். ஐயா, தயவு செய்து தங்கள் என்னுடன் வாருங்கள். பழுவூர் ராணி தங்களை ஏதோ ஓர் அவசர காரியமாக பார்க்க வேண்டுமாம். அந்த அவசரமான காரியம் என்னவென்பது தங்களுக்கு தெரியுமல்லவா? தெரியும். பழுவேட்டரையர் கொள்ளிடத்தை தாண்டும் போது படகு கவிழ்ந்து போய்விட்டதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. நானும் கேள்விப்பட்டேன். தாங்கள் உடனே போய் அதை பற்றிய உண்மையை தெரிந்து கொண்டு வர வேண்டுமாம். அவ்விதம் தங்களிடம் பழுவூர் ராணி நேரில் கேட்டுக்கொள்ளப் போகிறார். வந்தியத்தேவன் சிறிது யோசித்துவிட்டு, இதையெல்லாம் என்னிடம் முன்னாலேயே கூற வேண்டாம் என்று பழுவூர் ராணி எச்சரிக்கவில்லையா என்றான். ஆமாம் என்றாள் மணிமேகலை. பின் ஏன் இதை பற்றி என்னிடம் சொன்னாய்? சற்று முன்னால் நந்தினி தேவி தங்களை அழைத்து வரும்படி என்னை அனுப்பினார். உடனே ஏதோ அவரிடம் கேட்பதற்காக திரும்பி போனேன். கதவை தாளிட்டு கொண்டிருந்தார். உள்ளே வேட்டை மண்டபத்திலிருந்து பேச்சு குரல்கள் லேசாக கேட்டன. ஐயா, என் சந்தேகத்தை தங்களுக்கு இப்போது சொல்லிவிடுகிறேன். வேட்டை மண்டபத்தில் யாரோ ஆட்கள் வந்து ஒளிந்திருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. அவர்களுக்கும் பழுவூர் ராணிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்க வேண்டும் என்று சந்தேகிக்கிறேன். வந்தியத்தேவன் இப்போதுதான் நிலைமையின் முக்கியத்துவத்தை நன்கு உணர்ந்தான். இன்று ஏதோ விபரீத சம்பவம் நிகழப்போகிறது என்பதாக அவன் உள்ளுணர்ச்சி அவனுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தது. மணிமேகலை கூறிய செய்திகள் அவன் உள்ளுணர்ச்சியை உறுதிப்படுத்தின. இளவரசி, எனக்கு தாங்கள் ஒரு உதவி அவசியம் செய்ய வேண்டும். என்னவென்று சொல்லுங்கள். இளவரசி, வேட்டை மண்டபத்திற்கு வெளியிலிருந்து சுரங்கப்பாதை மூலமாக வரும் வழி ஒன்று இருக்கிறது. இப்போது நந்தினி தேவி இருக்கும் அறை வழியாக போவதற்கு ஒரு வாசல் இருக்கிறது. இவற்றை தவிர 3வது வழி ஒன்று இருக்கிறதல்லவா? அந்த வழியாக என்னை இப்போது வேட்டை மண்டபத்திற்கு அழைத்து போங்கள் என்றான் வந்தியத்தேவன். நந்தவனத்தை கடந்து வந்தியத்தேவனை மணிமேகலை அழைத்துச் சென்றாள். பிறகு மாளிகையின் ஓரமாக சுவர்களின் கரிய நிழல் அடர்ந்திருந்த இடங்களின் வழியாக அழைத்துச் சென்றாள். பிறகு மாளிகையில் புகுந்து ஜனசஞ்சாரம் இல்லாத தாழ்வாரங்கள் நடைபாதைகள் வழியாக அழைத்துச் சென்றாள். பின்னர் கதவு சாத்தப்பட்டிருந்த ஒரு வாசற்படியின் அருகில் வந்தாள். அங்கேயே வந்தியத்தேவனை நிற்கச் செய்துவிட்டு விரைந்து சென்று ஒரு கைவிளக்கை எடுத்து வந்தாள். கதவை திறந்து உள்ளே விளக்கை தூக்கி காட்டிய போது வரிசையாக படிக்கட்டுகள் அமைந்திருந்த குறுகிய நடைபாதை காணப்பட்டது. இருவரும் அப்படிகளில் இறங்கி சென்றார்கள். சிறிது நேரம் சென்ற பிறகு முன்னால் சென்ற மணிமேகலை சட்டென்று நின்று மெல்லிய குரலில், நில்லுங்கள், ஏதோ காலடி சத்தம் போல இருக்கிறது. தங்களுக்கு கேட்கிறதா என்றாள்.
அச்சமயம் நந்தினி தேவியின் படுக்கையறை கதவு நன்றாக திறந்தது. வேட்டை மண்டபத்திற்குள் வெளிச்சம் புகுந்து பிரகாசப்படுத்தியது. மறுகணம் நந்தினி தேவியும் வேட்டை மண்டபத்திற்குள் பிரவேசித்தாள். வேட்டை மண்டபத்திற்குள் வந்தியத்தேவனையும் மணிமேகலையும் பார்த்துவிட்டு நந்தினியும் சிறிது திகைத்துப் போனாள். ஓஹோ, நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள் என்று கேட்டாள். தேவி, தங்கள் கட்டளை என்று தங்கள் தோழி கூறியபடியால் வந்தேன் என்றான் வந்தியத்தேவன். நந்தினி தனக்கு முதலில் உண்டான திகைப்பை சமாளித்துக் கொண்டு புன்னகை புரிந்தாள். மணிமேகலை, இந்த வழியில் எதற்காக இவரை அழைத்து கொண்டு வந்தாய்? அக்கா, சற்று முன் என் தமையன் கந்தமாறன் தங்களை பார்க்கப் போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அவன் கண்ணில் பட வேண்டாம் என்பதற்காக இந்த வழியில் அழைத்து வந்தேன் என்றாள் மணிமேகலை. பிறகு நந்தினியும் மணிமேகலையும் வந்தியத்தேவனும் நந்தினியின் அறைக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் உடனே அடைத்து கொண்டது. தங்காய், நீ மிக புத்திசாலி. இவரை வேட்டை மண்டப வழியாக அழைத்து வந்தது நல்லதாக போயிற்று. உன் தமையன் இப்போதுதான் இங்கிருந்து போகிறான். ஆதித்த கரிகாலரை அழைத்து வருவதாக சொல்லிவிட்டு போயிருக்கிறான். அதற்குள் உங்களை நான் அனுப்பிவிட வேண்டும் என்றாள் நந்தினி. அக்கா, தங்கள் கணவரை பற்றி உண்மையை அறிந்து வர இவரை அனுப்பப் போவதாக சொன்னீர்கள் என்றாள் மணிமேகலை. ராணி, நான் போக சித்தமாக இருக்கிறேன். தங்களிடம் உள்ள ஒரு பொருளை யாசிக்கிறேன். மீன் அடையாளம் பொறித்த வாள் ஒன்று தங்களிடம் இருக்கிறது. அதை கொடுத்தால் போய்விடுகிறேன் என்றான் வந்தியத்தேவன். ஐயா, வேட்டை மண்டபத்தில் எத்தனையோ வாள்களும் வேல்களும் இருக்கின்றன. வேண்டியவற்றை எடுத்துக்கொண்டு தாங்கள் இக்கணமே புறப்படலாமே. நான் என் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வைத்திருக்கும் இந்த ஒரே ஆயுதத்தை ஏன் கேட்க வேண்டும்? தேவி, தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள மட்டும்தானா அந்த வாளை வைத்து பூஜை செய்து வருகிறீர்கள்? உண்மையை சொல்லுங்கள். வீரபாண்டியருடைய மரணத்திற்கு பழிக்கு பழி வாங்குவதற்காகவும் இருக்கலாம் அல்லவா என்றான் வந்தியத்தேவன். மணிமேகலை இருக்கும்போது நீங்கள் அந்த பேச்சை எடுக்க மாட்டீர்கள் என்று நினைத்தேன். நானும் இனி மறைக்க வேண்டிய அவசியமில்லை. தங்காய், நீயும் தெரிந்து கொள். நான் இந்த கடம்பூர் அரண்மனைக்கு வந்ததின் நோக்கம் என்னவென்று தெரிந்து கொள். இவ்வாறு சொல்லிய வண்ணம் நந்தினி தேவி பக்கத்தில் கட்டிலின் மீது வைத்திருந்த மீன் அடையாளமிட்ட வாளை கையில் எடுத்து கொண்டாள். சோழ சாம்ராஜ்யத்தின் உட்கலகத்தை தீர்த்து வைப்பதற்காக நான் இங்கு வரவில்லை. மதுராந்தகத்தேவருக்கும் ஆதித்த கரிகாலருக்கும் ராஜ்ய பிரிவினை செய்து வைப்பதற்காகவும் நான் இங்கே வரவில்லை. கடம்பூர் அரண்மனையில் விருந்துண்டு கழிப்பதற்காகவும் வரவில்லை. தங்காய், உன் திருமணம் முடித்து வைப்பதற்காகவும் நான் வரவில்லை. வீரபாண்டியரின் தலையை கொய்த பாதகனை பழிக்கு பழி வாங்கவே வந்தேன். இது பாண்டிய குலத்து வாழ். இதன் மேல் ஆணையிட்டு நான் சபதம் செய்திருக்கிறேன். இந்த சபதத்தை முடிக்கவே வந்தேன். இன்றிரவு ஒன்று என் சபதத்தை முடிப்பேன், அல்லது என் உயிரை துறப்பேன் என்று நந்தினி ஆவேசம் வந்தவள் போல் பேசி நிறுத்தினாள். அதற்கு நான் தடையாக இருப்பேன் என்றுதானே என்னை போகச் சொல்கிறீர்கள் என்றான் வந்தியத்தேவன். ஆஹா, என் பழியை முடிப்பதற்கு நீ தடை செய்ய போகிறாயா? நல்ல காரியம். யார் வேண்டாம் என்றார்கள்? உம்முடைய நண்பரிடம் சென்று இதையெல்லாம் சொல்லி எங்கே அவரை வராமல் தடுத்து விடுவதுதானே என்றாள் நந்தினி. தேவி, அவரிடம் சொல்லி தடை செய்ய முடியாது என்றுதான் தங்களிடம் வந்தேன். தங்களுடைய காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கொண்டாவது தங்களை இந்த பாவ காரியம் செய்யாமல் தடுப்பதற்கு வந்தேன். அப்போது மணிமேகலை, ஐயோ, அவர் வருகிறார் போலிருக்கிறது என்று திடுக்கிட்டு கூறினான். மற்ற இருவரும் உற்று கேட்டார்கள். ஆம், அப்போது அரண்மனை முன்கட்டிலிருந்து அந்த அறைக்குள் யாரோ வரும் காலடி சத்தம் கேட்டது. ஐயா, சீக்கிரம் வேட்டை மண்டபத்திற்குள் போய்விடுங்கள் என்றாள் நந்தினி. மறைந்து கொள்ள எனக்கு வேறு ஒரு நல்ல இடம் இருக்கிறது. தேவி, அந்த வாளை இப்படி கொடுங்கள் என்றான் வந்தியத்தேவன். நந்தினி அவனிடம் வாளை கொடுப்பதற்காக அதை முன்னால் நீட்டினாள். அப்போது அவளுடைய கை தவறி வாள் தரையில் விழுந்து ஜனஜன கனகனவென ஒளியை எழுப்பியது. வாள் தவறி தரையில் விழுந்த போது எழுந்த ஒளியுடன் நந்தினியின் சோகம் ததும்பிய மெல்லிய சிரிப்பின் ஒளியும் கலந்தது. அவள் பரபரப்புடன், ஐயா, தெய்வத்தின் சித்தம் வேறு வேதமாக இருக்கிறது. வாள் இங்கேயே கிடக்கட்டும். தாங்கள் உடனே போய் மறைந்து கொள்ளுங்கள் என்றாள். அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் வந்தியத்தேவன் குனிந்து வாளை எடுக்கப் போனான். அதன் கூரிய நுனிப்பகுதியை பிடித்து தூக்க முயன்றான். அதே சமயத்தில் அந்த வாளின் பிடியை ஒரு காலினால் மிதித்து கொண்டாள் நந்தினி. வேண்டாம், இளவரசர் காதில் வாள் விழுந்த சத்தம் கேட்டிருக்கும். இங்கே வாள் இல்லாவிட்டால் அவர் மனதில் சந்தேகம் உண்டாகும். போய்விடுங்கள், மறைந்து போய்விடுங்கள் என்றாள் நந்தினி. வந்தியத்தேவன் வேண்டா வெறுப்பாக யாழ் கருவிகளின் களஞ்சியத்தை நோக்கி விரைந்து சென்றான். களஞ்சியத்தின் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்று மறைந்தான். காலடி சத்தம் வெகு சமீபத்தில் வாசற்படிக்கருகில் கேட்டது. மணிமேகலையை பார்த்து, தங்காய், நீயும் மறைந்து கொள். கட்டிலின் திரைகளுக்கு பின்னால் மறைந்து கொள். நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது அவருக்கு தெரியாமல் இங்கிருந்து போய்விடு என்றாள் நந்தினி. அத்தியாயம் 65. காரிருள் சூழ்ந்தது. மணிமேகலை கட்டிலின் திரைச்சேலைக்கு பின்னால் மறைந்த மறுகணத்தில் கரிகாலன் சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே நந்தினியை நெருங்கினான். நந்தினிக்கு அருகில் வந்ததும் தரையிலே கிடந்து ஒளிவிட்டுக் கொண்டிருந்த வாளை பார்த்தான்.
பின்னர் நந்தினியின் முகத்தை உற்று பார்த்தான். நந்தினியின் நெஞ்சை ஊடுருவிய அந்த பார்வையின் தீட்சண்யத்தை பொறுக்க மாட்டாமல் வாளை எடுக்கும் பாவனையாக அவள் குனிந்தாள். நந்தினியின் நோக்கத்தை அறிந்து அவளை முந்திக் கொண்டு கரிகாலன் வாளை கையில் எடுத்து கொண்டான். பின்னர் நந்தினியை நோக்கி, தேவி, வரும்போது கேட்ட சத்தம் இந்த வாளின் சத்தம் தான் போலிருக்கிறது. தங்கள் கையிலிருந்து நழுவி கீழே விழுந்திருக்கிறது. என்னை வரவேற்பதற்கு கையில் வாளேந்தி ஆயத்தமானது போல தோன்றுகிறது என்றான். வீரம் மிக்க இளம் புலிகளையும் தீரத்திற் சிறந்த வாலிப சிங்கங்களையும் வரவேற்பதற்குரிய முறை அதுவே அல்லவா என்றாள் நந்தினி. உண்மையை சொல். என் உள்ளத்தில் கொழுந்து விட்டெறியும் தீயை மேலும் வளர்க்க வேண்டாம். என்னை எதற்காக கடம்பூர் அரண்மனைக்கு வரச் சொன்னாய்? சோழ சாம்ராஜ்யத்தை பங்கிட்டுக் கொடுத்து சமரசம் செய்து வைப்பதற்காகவோ, எனக்கும் மணிமேகலைக்கும் திருமணம் செய்வித்து கண்டுகளிப்பதற்காகவோ இத்தனை முயற்சியையும் செய்ததாகச் சொல்லாதே. அந்த கதைகளை எல்லாம் நான் நம்ப மாட்டேன். நம்பியிருந்தால் இங்கு வந்திருக்கவும் மாட்டேன். பின் எதற்காக இங்கே வந்தீர்கள்? கோமகனே, என்ன நம்பிக்கையுடன் இந்த இடத்திற்கு வந்தீர்கள்? நம்பிக்கையா? எனக்கு ஒருவித நம்பிக்கையும் கிடையாது. என் உள்ளத்தில் நிரம்பி இருப்பதெல்லாம் நிராசையும் அவநம்பிக்கையும் தான். ஒரு சமயம் என்னிடம் நீ ஒரு வரம் கோரினாய். காலில் விழுந்து மன்றாடி கேட்டுக்கொண்டாய். என் ஆத்திரத்தினாலும் மூர்க்கத்தனத்தினாலும் நீ கோரிய வரத்தை நான் கொடுக்கவில்லை. பிறகு ஒவ்வொரு கணமும் அதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதற்கு ஏதேனும் பரிகாரம் உண்டானால் அதை செய்துவிட்டு போகலாம் என்று வந்தேன். நந்தினி, சொல். எந்த விதத்திலாவது அதற்கு நான் பரிகாரம் செய்ய முடியும் என்றால் சொல். இவ்வாறு இரக்கம் ததும்பும் குரலில் கூறிய கரிகாலனை பார்த்து நந்தினி சொன்னாள், கோமகனே, அதற்கு பரிகாரம் ஒன்றும் கிடையாது. இறந்தவர்கள் இறந்தவர்கள்தான். இறந்தவர்களை பிழைக்கச் செய்யும் சக்தி இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது என்றார். இறந்தவர்களை பிழைக்கச் செய்ய முடியாது, அது உண்மைதான். ஆனால் உயிருக்கு உயிர் கொடுத்து பரிகாரம் தேடலாம் அல்லவா? இதோ பார், என்னிடம் இனியும் மறைக்க வேண்டாம். இங்கு நீ எதற்காக வந்தாய், என்னை எதற்காக வரச் சொன்னாய் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது என்று எண்ணாதே. வீரபாண்டியனுடைய வாளினால் என்னை கொன்று பழிமுடிக்கும் நோக்கத்துடனேயே நீ இவ்விடத்திற்கு வந்திருக்கிறாய். அந்த உன்னுடைய நோக்கத்தை தடையின்றி நிறைவேற்றிக்கொள். இதோ இந்த வாளை பெற்றுக்கொள் என்று கூறி கரிகாலன் வாளை நீட்டினான். நந்தினி வாளை வாங்கி கொண்டாள். வாளை பிடித்து அவளுடைய கைகள் நடுங்கின. பின்னர் அவள் உடம்பெல்லாம் நடுங்கியது. கண்களில் கண்ணீர் ததும்பியது. இதயத்தை பிளக்கும் சோகக் குரலில் விம்மலும் தேம்பலும் கலந்து வந்தன. நந்தினி பொங்கி வந்த விம்மலை அடக்கிக் கொண்டு, கோமகனே, தங்களிடம் நான் எதையும் மறைக்கவும் இல்லை, மறைக்க விரும்பவும் இல்லை. நான் இங்கு வந்ததின் நோக்கம் பற்றி தாங்கள் கூறியதெல்லாம் உண்மைதான். தங்களை இங்கு வரச் சொன்னதின் நோக்கமும் அதுதான். ஆனால் சந்தர்ப்பம் நேர்ந்திருக்கும் சமயத்தில் என் கைகளில் வலிவு இல்லை, என் நெஞ்சிலும் தைரியம் இல்லை. தாங்கள் என்னை தேடி வரும் காலடி சத்தம் கேட்டவுடனேயே என் கையில் இருந்த வாள் நழுவி கீழே விழுந்து விட்டது. இதோ பாருங்கள், வாளை பிடித்திருக்கும் என் கரங்கள் நடுங்குவதை என்றாள். கோமகனே, வீரபாண்டியனுடைய மரணத்திற்கு பழி வாங்குவதற்காக நான் சபதம் செய்தது உண்மைதான். மீன் சின்னம் பொறித்த இந்த பாண்டிய குலத்து வாளினால் ஒன்று தங்களை கொள்வேன், அல்லது என்னை நானே கொன்று கொண்டு மாய்வேன் என்று சபதம் எடுத்துக் கொண்டேன். என்னை பற்றிய உண்மையை சொல்லிவிடுகிறேன். அதை கேட்ட பிறகு என்னை தங்கள் கையினாலேயே கொன்றுவிடுங்கள். என் வாழ்க்கையின் முடிவு, என் துன்பங்களுக்கு விமோச்சனம் மரணம் ஒன்றுதான் என்பதையும் தெரியப்படுத்தும். ஐயா, என் தந்தை யார் என்பதை தங்களுக்கு சொல்லப் போகிறேன். இவ்விதம் பலமான பீடிகை போட்டுக்கொண்டு நந்தினி ஆதித்த கரிகாலரை மிக நெருங்கி அவர் காதுக்கு அருகில் மிக மெல்லிய நடுங்கிய குரலில், என்னை பெற்ற தந்தை என்று சில விஷயங்களை கூறிவிட்டு விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். ஆதித்த கரிகாலன் 1000 தேல் கொட்டியவனைப் போல ஒரு கணம் துடிதுடித்து துள்ளினான். இல்லை, 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 ஒரு நாளும் இல்லை. நீ சொல்வது பொய், பொய், பெரும் பொய் என்று உரக்க கத்தினான். மறுகணமே அவனுடைய ஆவேசம் அடங்கியது. வேதனை மிகுந்த குரலில், ஆம் நந்தினி, ஆம், நீ கூறியது உண்மையாகவே இருக்க வேண்டும். இப்போது எல்லாம் எனக்கு நன்றாக தெரிகிறது. உன் மனதிலே நிகழ்ந்திருக்கக்கூடிய போராட்டத்தை பற்றிய உண்மையும் தெரிகிறது. நீ எவ்வளவு துன்பப்பட்டிருக்க வேண்டும் என்று தெரிகிறது. உன் குழப்பத்திற்கும் தயக்கத்திற்கும் உன் பயங்கரமான வேண்டுகோளுக்கும் காரணம் தெரிகிறது. அன்றைக்கு நீ என்னுடைய காலில் விழுந்து மன்றாடிய போது நான் உன் வேண்டுகோளை மறுத்தது எவ்வளவு பெரிய கொடுமை என்று தெரிகிறது. ஐயோ, இந்த பெரும் பாரத்தை இத்தனை நாள் எப்படி உன் மனதில் வைத்து தாங்கிக் கொண்டிருந்தாய்? எப்படி இந்த பாதகன் இப்பூமியில் உயிர் வாழ்வதை சகித்துக் கொண்டிருந்தாய்? நல்லது, இதோ நந்தினி, என் பிராயச்சித்தம். இவ்வாறு இவர்கள் பேசிக் கொண்டிருந்த உரையாடல்களை எல்லாம் யாழ் களஞ்சியத்திலிருந்து வந்தியத்தேவன் கேட்டுக்கொண்டிருந்தான். இடையிடையே கரிகாலரின் வெறி மூர்தன்யமாகிக் கொண்டிருந்த போது அவன் அவர்களுக்கிடையே போக எண்ணினான். பிறகு அதனால் என்ன விபரீதம் நேரிடுமோ என்று தயங்கினான்.
கடைசியாக ஆதித்த கரிகாலர் அடங்கிய மெல்லிய தழுதளத்த குரலில் நந்தினி கூறியதை ஒப்புக்கொள்ளும் முறையில் வார்த்தை சொல்லிக் கொண்டிருந்த போது அவனுடைய ஆர்வமும் கட்டுக்காவலை கடந்தது. அவர் உறக்கச் சத்தமிட்டுக் கொண்டிருந்த வரையில் அவன் அவ்வளவாக பயப்படவில்லை. இப்போதுதான் அதிகமாக அஞ்சினான். என்ன செய்ய போகிறாரோ என்ற பெருங்கவலையினால் யாழ்களஞ்சியத்திலிருந்து சிறிது தலையை நீட்டி பார்த்தான். பார்வைக்கு இலக்கான இடத்தில் நந்தினியும் கரிகாலரும் இல்லை. ஆனால் வேறொரு காட்சியை கண்டான். சுவரில் பதிந்திருந்த நிலை கண்ணாடியில் அந்த காட்சி தெரிந்தது. வேட்டை மண்டபத்தின் ரகசிய கதவு துவாரத்தின் வழியாக ஒரு கோரமான முகம் தெரிந்தது. மந்திரவாதி ரவிதாசனுடைய முகம்தான் அது. அடுத்த கணத்தில் வேட்டை மண்டபத்தின் ரகசிய கதவு மெதுவாக திறப்பதை வந்தியத்தேவன் கண்டான். உடனே யாழ்களஞ்சியத்தின் மறைவிலிருந்து தாவி வெளியில் பாய்ந்து செல்ல முயன்றான். அச்சமயம் பின்னாலிருந்து அவனுடைய கழுத்தில் வஜ்ராயுதத்தையொத்த ஒரு கை சுற்றி வளைத்து கொண்டது. அண்ணாந்து நோக்கினான். ஓர் ஆஜானுபாகுவான உருவம் அவன் கண் முன்னே தெரிந்தது. ஆஹா, இவன் யார்? இங்கு எப்படி வந்தான்? இது என்ன இரும்பு பிடி? கழுத்து நெறிகிறதே, மூச்சு திணறுகிறதே, விழி பிதுங்குகிறதே. இன்னும் சில கண நேரம் போனால் உயிரே போய்விடுமே என்று வந்தியத்தேவன் ஒரு பெருமுயற்சி செய்து அந்த இரும்பு கையின் பிடியை திமிரி தளர்த்தி கொண்டு வெளியில் பாய்ந்தான். பாய்ந்த வேகத்தில் தரையில் விழுந்தான். தலையிலே ஒரு பெரிய பாறாங்கல்லை போட்டது போல இருந்தது. ஒரு கணம் அவன் கண்களின் முன் கோடி சூரியர்களும் கோடானு கோடி கிரணங்களை பரப்பிக் கொண்டு பிரகாசித்தார்கள். அடுத்த கணத்தில் அவ்வளவு சூரியர்களும் மறைந்தார்கள். நாலாபுரமும் இருண்டு வந்தது. வந்தியத்தேவன் அக்கணமே நினைவை இழந்தான். யாழ்களஞ்சியத்திலிருந்து அதன் வாசலில் கிடந்த வந்தியத்தேவனுடைய உடலை மிதித்து தாண்டி கொண்டு ஒரு பயங்கரமான உருவம் வெளிப்பட்டது. யாழ்களஞ்சியத்தின் அருகில் தடால் என்ற சத்தத்தை கேட்டு நந்தினி திரும்பி பார்த்தாள். அந்த உருவம் கையில் கத்தியை உருவிக்கொண்டு தன்னை நோக்கி வருவதை கண்டாள். விழிகள் பிதுங்கும்படியாக வியப்புடன் அந்த உருவத்தை நோக்கினாள். அவள் வயிற்றிலிருந்து உடல்கள் மேலே ஏறி மார்பையும் தொண்டையையும் அடைத்து கொண்டதாக தோன்றியது. கண்களை துடைத்துக் கொண்டு எதிரே பார்த்தாள். கரிகாலன் கீழே விழுந்து கிடக்க கண்டாள். அவன் உடலில் வீரபாண்டியனுடைய வாள் பாய்ந்திருப்பதை கண்டாள். அடி பாதகி, சண்டாளி, உன் பழியை நிறைவேற்றிவிட்டாயா என்று கூறிக்கொண்டே உருவம் அவளை மேலும் நெருங்கி வந்தது. இதே சமயத்தில் வேட்டை மண்டபத்தின் ரகசிய கதவின் வழியாக ரவிதாசனும் பிரவேசித்தான். அந்த அறைக்கு லேசான வெளிச்சம் தந்து கொண்டிருந்த விளக்கு அருந்து விழுந்தது. அது அணைவதற்கு முன்னால் ஒரு கண நேரம் மணிமேகலையின் பயப்பிராந்தி கொண்ட முகத்தை காட்டியது. கிரீச் என்று கூவிக்கொண்டே மணிமேகலை அங்கிருந்து ஓடினாள். அறையில் காரிருள் சூழ்ந்தது. அந்த காரிருளில் சோகம் ததும்பிய விம்மல் குரலும் வெறிகொண்ட சிரிப்பின் ஒளியும் மரணத்தருவாயில் கேட்கும் முனகல் ஓசையும் மனிதர்கள் விரைந்து அங்குமிங்கும் ஓடும் காலடி சத்தமும் கலந்து கேட்டன. அத்தியாயம் 66. நான் கொல்லவில்லை. ஆதித்த கரிகாலன் மரணமுற்று கிடந்த கடம்பூர் அரண்மனையின் அறையில் காரிருள் சூழ்ந்திருந்தது. கழுத்து நெறிபட்டு தரையில் தடால் என்று தள்ளப்பட்ட வல்லவரையனுடைய உள்ளத்திலும் அவ்வாறே சிறிது நேரம் இருள் குடிகொண்டிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு வரத் தொடங்கிய போது அவன் கண்களும் விழித்தன. ஆனால் அவனை சுற்றிலும் சூழ்ந்திருந்த இருளின் காரணத்தினால் அவன் எங்கே இருக்கிறான், என்ன நிலைமையில் இருக்கிறான் என்பது அவன் உள்ளத்தில் புலப்படவில்லை. இரண்டு கைகளையும் நீட்டி துளாவி பார்த்தான். ஒரு பொருள் கைக்கு தட்டுப்பட்டது. அது என்ன? கத்தி போலல்லவா இருக்கிறது? ஆம், கத்திதான். திருகுமடல் உள்ள கத்தி. சாதாரண கத்திகளை விட மிக சக்தி வாய்ந்தது. எவன் பேரிலாவது பாய்ந்தால் அவன் செத்தான். சரி, இனி நாம் உட்கார்ந்திருப்பதிலோ காத்திருப்பதிலோ பயனில்லை. எழுந்து நடந்து எங்கே இருக்கிறோம் என்று சோதித்து பார்க்க வேண்டியதுதான். எழுந்து நின்றான். கால்கள் தள்ளாடின. ஆயினும் சமாளித்து கொண்டு நடந்தான். இருட்டில் தடுமாறிக்கொண்டு நடந்தான். ஏதோ காலில் தடுக்கவே மறுபடியும் தடால் என்று விழுந்தான். தடுமாறி விழுந்தபோது கையில் இருந்த கத்தி நழுவி விட்டது. அதை கண்டுபிடித்து எடுத்துக் கொள்வதற்காக கையை நீட்டி துளாவினான். கையில் மிருதுவான ஏதோ தட்டுப்பட்டது. வந்தியத்தேவனுடைய உடம்பெல்லாம் நடுங்கியது. நெஞ்சில் பீதி குடிகொண்டது. அப்படியும் இருக்க முடியுமா என்று எண்ணிக்கொண்டே மறுபடியும் தடவி பார்த்தான். ஆம், அது ஒரு மனித உடல்தான். அவன் கையில் தட்டுப்பட்டது. அந்த மனிதனின் உள்ளங்கை. உற்று பார்த்தான். ஐயோ, இளவரசர் ஆதித்த கரிகாலர் அல்லவா கிடக்கிறார்? அவரல்ல, அவருடைய உயிரற்ற உடல்தான் கிடக்கிறது. வந்தியத்தேவனுடைய நெஞ்சு விம்மி தொண்டையை அடைத்து கொண்டது. கண்களில் அவனை அறியாமல் கண்ணீர் ததும்பியது. நடுநடுங்கிய கைகளினால் கரிகாலருடைய உடம்பின் பல பகுதிகளை தொற்று பார்த்தான். சிறிதும் சந்தேகத்திற்கு இடமில்லை. உயிர் சென்றுவிட்ட வெறும் கூடுதான். அந்த உயிரற்ற உடம்பின் விழா பக்கத்திலிருந்து பெருகி பக்கத்தில் வழிந்திருந்த ரத்தம் அவனுடைய கைகளை நனைத்தது. அச்சமயம் அவனுக்கு குந்தவை பிராட்டியின் நினைவு உண்டாயிற்று. அந்த மாதரசி அவனை எதற்காக அனுப்பி வைத்தாலோ அந்த காரியத்தில் அவன் வெற்றியடையவில்லை. முழு தோல்வி அடைந்தான். அவனால் எவ்வளவு பிரயத்தனம் செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்தாகிவிட்டது. ஆனாலும் பயன்படவில்லை.
விதி வென்றுவிட்டது. இளவரசரின் உயிரற்ற உடலை எடுத்து தன்னுடைய மடியிலே போட்டுக் கொண்டான். மேலே என்ன செய்வது என்று தெரியவில்லை. சிந்திக்கும் சக்தியை இழந்து விட்டான். சத்தம் போட்டு அலறுவதற்கு தொண்டையிலும் சக்தி இல்லாமல் போய்விட்டது. இளவரசர் இறந்து விட்டார். ஒப்புக்கொண்ட காரியத்தில் நாம் வெற்றி பெறவில்லை. குந்தவையின் முகத்தில் இனி விழிக்க முடியாது என்னும் இந்த எண்ணங்களே திரும்ப திரும்ப அவன் மனதில் வந்து கொண்டிருந்தன. இவ்வாறு எண்ணிக்கொண்டு அவன் எத்தனை நேரம் அங்கே உட்கார்ந்திருந்தான் என்பது அவனுக்கே தெரியாது. தீவர்த்தி வெளிச்சத்துடன் மனிதர்கள் சிலர் அந்த அறையை நெருங்கி வருகிறார்கள் என்பதை கண்ட பிறகுதான் அவனுக்கு ஓரளவு சுயநினைவு வந்தது. கரிகாலருடைய உடலை தன்னுடைய மடியிலிருந்து எடுத்து கீழே வைத்துவிட்டு எழுந்து நின்றான். 10-12 ஆட்கள் முன்வாசல் பக்கம் இருந்து வந்தார்கள். அவர்களில் இருவர் தீவர்த்தி பிடித்துக் கொண்டிருந்தார்கள். மற்றும் சிலர் வேல் ஏந்தி கொண்டு வந்தார்கள். எல்லோருக்கும் முன்னால் கந்தமாறனும் அவனுக்கு அடுத்தாற்போல பெரிய சம்புவரையரும் வந்தார். வந்தவர்கள் எல்லோருடைய முகத்திலும் பயப்பிராந்தியை காட்டின. தீவர்த்தி வெளிச்சத்தில் பேயடித்தவர்களைப் போல காணப்பட்டார்கள். சம்புவரையர் கீழே கிடந்த ஆதித்த கரிகாலனுடைய உடலை அணுகினார். அதன் தலைமாட்டில் உட்கார்ந்து சிறிது நேரம் முற்று பார்த்து கொண்டிருந்து விட்டு, ஐயோ விதியே, எது என் வீட்டிலா நேர வேண்டும்? விருந்துக்கு என்று அழைத்து வேந்தனை கொன்ற பழி என் தலையிலா விடிய வேண்டும் என்று புலம்பிக் கொண்டே தமது தலையில் படார் படார் என்று அடித்து கொண்டு புலம்பினார். கந்தமாறன், தந்தையே, நம் குலத்திற்கு அந்த பழி ஒரு நாளும் வராது. இதோ கொலைகாரனை கையும் மெய்யுமாக பிடித்திருக்கிறோம். இவன் இளவரசரை கொல்வதற்கு உபயோகித்த கத்தி அதோ கிடப்பதை பாருங்கள். அதில் ரத்தம் தோய்ந்திருப்பதை பாருங்கள். இப்பேற்பட்ட மகாபாதகனுக்கு என்ன தண்டனை கொடுப்பது? எது கொடுத்தாலும் போதாதே என்று கந்தமாறன் பேசிக்கொண்டே போனான். வந்தியத்தேவன் தொண்டை உடைந்து பேச முடியாதவனாக இருந்தான். கந்தமாறனுடைய வார்த்தைகள் அவனை திக்பிரமை கொள்ளச் செய்தன. தன்னை பிறர் கொலைகாரனாக கருதக்கூடிய நிலையில் இருப்பது அப்போதுதான் அவனுக்கு தெரிய வந்தது. இளவரசனை குத்திக் கொன்ற குற்றத்தை அல்லவா இந்த கந்தமாறன் தன் மீது சுமத்துகிறான். இவ்வாறு எண்ணமிட்ட வந்தியத்தேவனின் சிந்தனை சட்டென்று இன்னொரு பக்கம் திரும்பியது. ஆதித்த கரிகாலரை தான் கொல்லவில்லை என்பது நிச்சயம். ஆனால் வேறு யார் கொன்றிருப்பார்கள்? நந்தினியா, அல்லது ரவிதாசனா, அல்லது பயங்கர தோற்றம் கொண்ட நெடிதுயர்ந்த உருவமா, அல்லது இடும்பன்காரியாக இருக்குமோ? கந்தமாறன் தன் பக்கத்தில் நின்ற ஆட்களை பார்த்து, தடியர்களே, ஏன் சும்மா நிற்கிறீர்கள்? இந்த கொலைகாரனை பிடித்து கட்டுங்கள் என்று கத்தியதும் தான் வந்தியத்தேவனுக்கு தனது இக்கட்டான நிலைமை மறுபடியும் ஞாபகத்திற்கு வந்தது. கந்தமாறனை அவன் இரக்கமும் துயரமும் ததும்பிய கண்களினால் பார்த்தான். ஒரு பெருமுயற்சி செய்து தொண்டையில் ஜீவனை தருவித்துக் கொண்டு, கந்தமாறா, சத்தியமாக சொல்கிறேன், நான் இளவரசரை கொல்லவில்லை. அவர் உயிரை காப்பாற்றும் பொறுப்பை பழையாறை இளைய பிராட்டியிடம் நான் ஏற்றுக்கொண்டு வந்தேன் என்றான் வந்தியத்தேவன். இவ்விதம் சொல்லித்தான் இளவரசரை ஏமாற்றினாய். பிறகு வஞ்சகம் செய்து குத்திக் கொன்றாய். இல்லாவிட்டால் இந்த அறைக்குள் எப்படி வந்து சேர்ந்தாய்? எதற்காக வந்தாய் என்றான் கந்தமாறன். கந்தமாறா, இளவரசருக்கு ஆபத்து வரப்போவதை அறிந்து அவரை பாதுகாக்க வந்தேன். அந்த முயற்சியில் தோற்று போனேன் என்றான். அடே, நீ சொல்வது உண்மையானால் கரிகாலர் கொலை செய்யப்படும் போது நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாயா என்றார் சம்புவரையர். ஐயா, பழுவூர் ராணியும் கரிகாலரும் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென்று கொலைகாரர்கள் பிரவேசித்தார்கள். அவர்களை தடுக்க நான் எத்தனித்த போது பயங்கரமான தோற்றமுடைய ஒருவன் என் கழுத்தை பிடித்து நெரித்தான். நான் நினைவிழந்து விட்டேன். மறுபடியும் நினைவு வந்தபோது ஆதித்த கரிகாலர் உயிரற்று விழுந்து கிடப்பதை கண்டேன் என்றான் வந்தியத்தேவன். ஆதித்த கரிகாலனின் இறுதி ஊர்வலம் காவிரி நதிக்கரையோரமாக தஞ்சையை நோக்கி சென்ற போது அந்த ஊர்வலத்தில் சோழ நாட்டு மக்கள் லட்சக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டார்கள். ஊர்வலம் தஞ்சையை அணுகிய போது ஜனக்கூட்டம் ஜன சமுத்திரமாகவே ஆகிவிட்டது. தஞ்சை நகர மக்களும் கூட்டத்தோடு கூட்டமாக சேர்ந்து விட்டார்கள். அவர்களை எல்லாம் கோட்டைக்குள் அனுமதித்தால் பல விபரீதங்கள் ஏற்படலாம் என்று முதன் மந்திரி அனிருத்தர் எச்சரித்ததன் பேரில் துயரக்கடலில் மூழ்கி இருந்த சக்கரவர்த்தியும் அவருடைய குடும்பத்தாரும் கோட்டைக்கு வெளியே வந்துவிட்டார்கள். ஆதித்த கரிகாலன் மதுராந்தகனின் மண்ணாசையினாலும் சிற்றரசர்களின் அதிகார வெறியினாலும் சூழ்ச்சிக்கு ஆளாகி கொல்லப்பட்டான். மக்களின் மனதில் குடிகொண்டிருந்த இந்த எண்ணத்தை உறுதிப்படுத்தும் காரியங்களும் வெளியில் நடந்தன. ஆதித்த கரிகாலனுடைய சடலம் தஞ்சை கோட்டைக்கு வெளியே எல்லோரும் வந்து பார்க்கும்படியாக வைக்கப்பட்டிருந்தது. அனைவரும் வந்து பார்த்து கண்ணீர் விட்டுவிட்டு போனார்கள். ஆனால் மதுராந்தகர் மட்டும் வரவில்லை. பழுவேட்டரையர்களும் வரவில்லை. அத்தியாயம் 67. நீ என் மகன் அல்ல. அனிருத்தர் எழுந்து உபசரித்து சுட்டிக்காட்டிய ஆசனத்தில் செம்பியன் மாதேவி உட்கார்ந்தார். சிறிது நேரம் தரையை குனிந்து பார்த்த வண்ணமாக இருந்தார். அந்த மேல் மாடத்திலும் மாளிகையின் வெளியிலும் வீதியிலும் நிசப்தம் குடிகொண்டிருந்தது. பின்னர் செம்பியன் மாதேவி மதுராந்தகனையும் அனிருத்தரையும் ஒருமுறை பார்த்துவிட்டு, ஐயா, என் கணவர் என் தலை மீது இந்த பாரத்தை சுமத்திவிட்டு மேல் திசைக்கு எழுந்தருளிவிட்டார். தவறு செய்தது என்னவோ நான் தான்.
ஆனால் அவர் இச்சமயம் இருந்திருந்தால் நான் இவ்வளவு துன்பப்பட நேர்ந்திருக்காது என்றாள். அப்போது மதுராந்தகன் கண்களில் கோபக்கனல் பறக்க, நீ ஏன் இப்படி வேதனைப்படுகிறாய்? ஏன் அடிக்கடி என் தந்தையின் பெயரை எடுக்கிறாய்? தஞ்சாவூர் சிம்மாசனத்தில் நான் ஏறப்போவதென்னமோ நிச்சயம். அதற்கு தடையாக இருந்தவர்களில் ஒருவன் இறந்து போனான். அருள்மொழிவர்மனோ என்னை விட வயதில் சிறியவன். நான் உயிரோடு இருக்கும்போது அவனுக்கு ஒரு நாளும் பட்டம் கட்ட மாட்டார்கள். நீ மட்டும் குறுக்கே நில்லாமல் கருணை செய்ய வேண்டும். அம்மா, பெற்ற பிள்ளைக்கு துரோகம் செய்யும் அன்னையை பற்றி யாராவது கேள்விப்பட்டதுண்டா? சிவபக்த மணியாகிய நீ ஏன் எனக்கு துரோகம் செய்ய பார்க்கிறாய் என்றான். என் குழந்தாய், பெற்ற பிள்ளைகளுக்கு தாய் விரோதமாக இருப்பது பயங்கரமான துரோகம்தான். ஆனால் என் கணவர் எனக்கு அவ்விதம் கட்டளையிட்டு சென்றிருக்கிறார். அவருடைய கட்டளையை நிறைவேற்றுவது என் கடமை என்றாள். இதை கேட்டதும் மதுராந்தகன் குதித்தெழுந்தான். நீ என்னுடைய தாயாக இருக்க முடியுமா? இல்லவே இல்லை என்று மதுராந்தகன் உள்ளம் நொந்து கொதித்து கூறினான். அப்போது செம்பியன் மாதேவி, அப்பா, உனக்கு நான் இதை என்றைக்கும் சொல்ல வேண்டாம் என்று இருந்தேன். உன்னுடைய பிடிவாதத்தினால் சொல்லும்படி செய்துவிட்டாய். உண்மையிலேயே நான் உன்னை பெற்ற தாயார் அல்ல, நீ என் மகனும் அல்ல என்றாள். மதுராந்தகன் கம்மிய குரலில், ஆகா, நான் சந்தேகித்தது உண்மையாக போய்விட்டது. நீ என் தாயார் இல்லாவிட்டால் என் தாயார் யார்? நான் உன் மகன் இல்லை என்றால் பின் யாருடைய மகன் என்றான். செம்பியன் மாதேவி முதன் மந்திரி அனிருத்தரை பார்த்து, ஐயா, தாங்கள் சொல்லுங்கள். என்னுடைய அவமானத்தை நானே சொல்லும்படி தயவு செய்து வைக்க வேண்டாம் என்றாள். முதன் மந்திரி அனிருத்தர் மதுராந்தகனை பார்த்து சொன்னார், இளவரசே, தங்களை சின்னஞ்சிறு குழந்தை பருவத்திலிருந்து எடுத்து வளர்த்த அன்னையை மனம் நோகும்படி செய்துவிட்டீர்கள். எப்படியும் ஒரு நாள் தாங்கள் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டியதுதான். இப்போதே அதை தெரிந்து கொள்ளுங்கள். செம்பியன் மாதேவிக்கு கல்யாணமான புதிதில் தன் வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்றும் அக்குழந்தை சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக வேண்டுமென்றும் ஆசை இருந்தது. அவள் கர்ப்பந்தரித்து குழந்தை பெற்றை எதிர்பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் அவருடைய கணவர் வெளியூருக்கு சென்றிருந்தார். அதே சமயத்தில் அதே காலத்தில் அக்காலும் தங்கையுமான 2 ஊமை பெண்கள் அரண்மனை தோட்டத்தில் குடியிருந்தார்கள். அவர்களில் ஒருத்தி கர்ப்பம் தரித்து குழந்தை பெற்றை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். செம்பியன் மாதேவி கோவில்களுக்கு சுற்றுப்பயணம் சென்றிருந்த போது அனாதையாக காணப்பட்ட அந்த கர்ப்பஸ்திரியை அழைத்து வந்தாள். அவளுடைய சகோதரி தஞ்சாவூருக்கு அருகில் இருக்கிறாள் என்று கேள்விப்பட்டு அந்த கர்ப்பமான பெண்ணிற்கு உதவி செய்வதற்காக அவளை வரவழைத்துக் கொண்டிருந்தாள். செம்பியன் மாதேவிக்கு குழந்தை பிறந்தது. முதன் மந்திரி அனிருத்தர் ராஜ்யத்திற்கு பிள்ளை பிறந்திருப்பதன் பொருட்டு வாழ்த்து கூற வந்தபோது செம்பியன் மாதேவி கண்ணீர் விட்டு கோவென்று அழுதாள். பிறகு குழந்தை உயிரில்லாமல் அசைவற்று கட்டையை போல் கிடந்தபடியால் அவ்வாறு அவள் துக்கப்பட்டாள். ஐயா, என் கணவன் வந்து கேட்கும்போது நான் என்ன பதில் சொல்வேன் என்று விம்மி அழுதாள். அவளுடைய துயரத்தைக் கண்டு பொறுக்க முடியாமல் அனிருத்தர் ஒரு யோசனை கூறினார். தோட்டத்தில் குடியிருந்த ஊமை பெண்ணிற்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணுமாக 2 குழந்தைகள் பிறந்திருப்பதை அவர் அறிந்திருந்தார். அந்த ஊமை பெண்ணிடம் சென்று குழந்தைகளை அங்கேயே விட்டுவிட்டு போய்விட்டால் அவர்கள் அரண்மனையில் வளர்வார்கள் என்று ஜாடையினால் தெரிவித்தார். அந்த ஊமை பெண் வெறிபிடித்த பைத்தியக்காரி போல இருந்தாள். முதலில் அவள் குழந்தைகளை கொடுக்க மறுத்தாள். சற்று நேரம் கழித்து குழந்தைகளை விட்டுவிட்டு ஓடியே விட்டாள். உடனே அனிருத்தர் அவளுடைய தங்கையை கொண்டு ஆண் குழந்தையை செம்பியன் மாதேவியிடம் கொண்டு விடச் செய்தார். உயிரின்றி கட்டையை போல இருந்த குழந்தையை ஒருவருக்கும் தெரியாமல் கொண்டு போய் புதைத்து விடும்படி ஊமை தங்கையிடம் கொடுத்தனுப்பி விட்டார். மற்றொரு பெண் குழந்தையை தன்னுடைய வீட்டிற்கு எடுத்துச் சென்று அங்கிருந்து தன்னுடைய சீடன் ஆழ்வார்க்கடியானிடம் கொடுத்து பாண்டிய நாட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டார். இவ்விதம் குழந்தையை மாற்றம் செய்தது செம்பியன் மாதேவியின் உள்ளத்தில் உறுத்தி கொண்டே இருந்தது. ஒரு நாள் கண்டராதித்த தேவரிடம் உண்மையை ஒப்புக்கொண்டு விட்டாள் அந்த மகான். அதனால் பாதகமில்லை. பெண்ணே, யார் வயிற்றில் பிறந்த குழந்தையாக இருந்தால் என்ன? சிவபெருமான் அளித்த குழந்தைதான். உன் வயிற்றில் பிறந்த குழந்தையைப் போல வளர்த்து வா. ஆனால் வேறு குலத்தில் பிறந்த பிள்ளையை சோழ சிம்மாசனத்தில் ஏறக்கூடாது. அப்படி செய்வது குல துரோகமாகும். ஆகையால் சிறு பிராயத்திலிருந்தே இவனை சிவபக்தனாக்கும்படி வளர்த்து வருவோம். சோழ சாம்ராஜ்யம் வேண்டாம், சிவபக்தி சாம்ராஜ்யமே போதும் என்று இவனே சொல்லும்படி வளர்ப்போம். ஆனால் எந்த காரணத்தை முன்னிட்டும் இவனை தஞ்சாவூர் சிம்மாசனத்தில் ஏற்றி வைப்பதற்கு நாம் உடந்தையாக இருக்கக்கூடாது. அந்த சந்தர்ப்பம் வரும்போது நான் உயிரோடு இல்லாவிட்டாலும் நீ உறுதியுடன் இருந்து சோழர் குலத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மதுராந்தகா, நீ கண்டராதித்த தேவருடைய புதல்வனும் அல்ல, செம்பியன் மாதேவி வயிற்றில் பிறந்த பிள்ளையும் அல்ல. ஊர் சுற்றி திரிந்த அனாதை ஊமை பெண்ணின் மகன். உன்னை இந்த தேவி தம் சொந்த குழந்தையை விட 100 மடங்கு அதிகமாக சீராட்டி பாராட்டி வளர்த்து வந்தார்.
இப்போது அவருடைய கருத்திற்கு மாறாக நடக்காது. உனது தாய் சொல்வதை கேள், அதனால் உனக்கு நன்மையே விளையும் என்றார் அனிருத்தர். மதுராந்தகன் சிறிது நேரம் பிரம்மை பிடித்தவன் போல உட்கார்ந்திருந்த பிறகு திடீரென்று எழுந்து நின்று அனிருத்தரை பார்த்து, முதன் மந்திரி, இதெல்லாம் உமது சூழ்ச்சி. எனக்கு அப்போதே தெரியும். சுந்தர சோழரின் மக்கள், அதிலும் முக்கியமாக அருண்மொழிவர்மன் பேரில் உமக்கு பிரியம் அதிகம். அவனுக்கு பட்டங்கட்ட வேண்டும் என்பது உம்முடைய விருப்பம். அதற்காக இப்படியெல்லாம் என் தாயாரிடம் பொய்யும் புனை சுருட்டும் கூறி அவருடைய உத்தமமான மனதை கெடுத்திருக்கிறீர்கள். அன்பில் பிரம்மராயரே, உமக்கு என்ன தீங்கு செய்தேன் நான்? எதற்காக இந்த துரோகம் எனக்கு செய்ய பார்க்கிறீர்கள்? உம்முடைய நோக்கத்திற்காக நான் என் தாயாருக்கு பிள்ளை இல்லாமல் போக வேண்டுமா? இந்த மாதிரி ஒரு பயங்கரமான பாதக சூழ்ச்சி இந்த உலகில் இதுவரை யாரும் செய்திருக்க மாட்டார்களே என்று கத்தினான். குழந்தாய் மதுராந்தகா, அனிருத்தர் சொல்வது சரிதான். அவருக்கு 20 வருடங்களுக்கு முன்னாலிருந்து என் ரகசியம் தெரியும். அன்றைக்கு அவர், மகாராணி, இது தங்களுடைய ரகசியம், தாங்கள் யாரிடமாவது சொன்னாலன்றி வேறு யாருக்கும் தெரிய முடியாது. என் வாய் மூலமாக ஒரு நாளும் வெளிப்படாது, இது சத்தியம் என்று சொன்னார். அதை இன்று வரையில் நிறைவேற்றி வருகிறார். சோழகுலத்திற்கு உண்மையாக நடப்பதாக இவர் சத்தியம் செய்து கொடுத்தவர். ஆயினும் சுந்தர சோழ சக்கரவர்த்தியிடம் கூட சொன்னதில்லை. நீ சோழ சிம்மாசனத்தில் ஏற நான் சம்மதித்திருந்தால் இவரும் பேசாமல் இருந்திருப்பார் என்றாள் செம்பியன் மாதேவி. தாயே, அப்படியானால் நான் சிம்மாசனம் ஏற தடையாக இருப்பது தாங்கள் ஒருவர்தானா? நான் தங்கள் வயிற்றில் பிறந்த மகனில்லை என்றே வைத்துக் கொள்கிறேன். 20 வருடங்களுக்கு மேலாக தங்கள் வயிற்றில் பிறந்த மகனுக்கு மேல் அருமையாக வளர்த்தீர்கள். இப்போது எதற்காக எனக்கு இந்த துரோகம் செய்கிறீர்கள்? நான் உங்களுக்கு என்ன தீங்கு செய்தேன் என்றான் மதுராந்தகன். குழந்தாய், நீ எனக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லை. நான் தான் உனக்கு பெரும் தீங்கு செய்து விட்டேன். இத்தனை நாளும் உன்னை என் வயிற்றில் பெற்ற மகனைப் போலவே வளர்த்து வந்துவிட்டு இப்போது நீ என் மகன் இல்லை என்று சொல்கிறேன். இதனால் உன் மனம் எத்தனை புண்ணாகும் என்பது எனக்கு தெரியாதா? என் ஆயுள் உள்ளவரையில் இதை நான் வெளியிட்டு சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் என் கணவருக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். நான் புகுந்த சோழகுலத்திற்கு துரோகம் செய்யக்கூடாது. சோழகுலத்தில் பிறக்காதவனை சோழகுல சிம்மாசனத்தில் நான் ஏற்றி வைக்கக்கூடாது. ஏற்றுவதற்கு நான் உடந்தையாகவும் இருக்கக்கூடாது. என் மனம் இதை பற்றி வேதனை அடையவில்லை என்றா நினைக்கிறாய்? நீ என் மகன் அல்ல என்று சற்று முன்னால் சொன்னபோது என் நெஞ்சே உடைந்து போய்விட்டது. குமாரா, நீ என் சொந்த மகன் அல்ல என்று சொல்வதில் எனக்கு சந்தோஷம் இருக்க முடியுமா? அச்சமயம் மதுராந்தகன் திடீரென்று எழுந்து செம்பியன் மாதேவியின் காலில் விழுந்து, அன்னையே, எனக்கு ராஜ்யம் வேண்டாம், சிம்மாசனமும் வேண்டாம். இங்கே இருக்கச் சொன்னால் இருக்கிறேன், தேசாந்திரம் போகச் சொன்னால் போய்விடுகிறேன். ஆனால் நான் தங்கள் மகன் அல்ல, தங்கள் திருவயிற்றில் பிறந்தவன் அல்ல என்று மட்டும் சொல்ல வேண்டாம். யாரிடமும் சொல்ல வேண்டாம். சொன்னீர்களானால் அந்த அவமானத்திலேயே என் நெஞ்சு வெடித்து இறந்து விடுவேன் என்று கதறினான். செம்பியன் மாதேவி கண்களில் நீர் ததும்ப மிகுந்த ஆவலுடன் மதுராந்தகனை வாரி எடுத்து தம் பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டார். குழந்தாய், என் மனதை கல்லாக்கிக் கொண்டுதான் இதை சொல்கிறேன். ஒன்று நீயாக ராஜ்யத்தை துறந்து விடுவதாக ஒப்புக்கொள்ள வேண்டும், அல்லது நீ என் வயிற்றில் பிறந்த மகன் அல்ல என்பதை நாடு நகரமெல்லாம் அறிய நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். எப்படியும் நீ சிம்மாசனம் ஏற முடியாது என்றால் பெரிய பிராட்டி என்று உலகமெல்லாம் போற்றி வணங்கிய உத்தமி. அத்தியாயம் 68. பைத்தியக்காரன். கடம்பூரிலிருந்து தஞ்சை பிரயாணத்தின் முதற் பகுதியில் வந்தியத்தேவன் பெரும்பாலும் நினைவிழந்த நிலையில் இருந்தான். கட்டை வண்டி ஒன்றில் அவனை கட்டி போட்டிருந்தார்கள். பிரயாணத்தின் போது சிறிது நினைவு தோன்றிய போதெல்லாம் கண்களில் எரிச்சலும் உடம்பின் நோவும் அவனுக்கு அளவில்லாத வேதனையை உண்டாக்கின. அரை நினைவாக இருந்த போதும் ஏதேதோ பயங்கரமான தோற்றங்கள் அவன் முன்னே தோன்றி அவனை வாட்டி எடுத்தன. இப்படி எத்தனையோ விதமான அனுபவங்களுக்கு பிறகு திடீரென்று 7 கடலும் கொந்தளித்து பொங்குவது போன்ற சத்தம் கேட்கிறது. அவன் மேலே ஒரு பெரிய அலை வந்து மோதி அவனை மூழ்கடிக்கிறது. இப்போது வந்தியத்தேவன் பூரண நினைவு வந்தவனாக கண்விழித்து பார்க்கிறான். எதிரே சற்று தூரத்தில் தஞ்சாவூர் கோட்டை வாசல் தெரிகிறது. அவன் கட்டுண்டு கிடந்த கட்டை வண்டிக்கு முன்னாலும் பின்னாலும் நாலாபுறங்களிலும் ஜனசமுத்திரமாக காட்சியளிப்பதை காண்கிறான். அத்தனை பேரும் சேர்ந்து ஓலமிடும் ஓசைதான் 7 கடலும் பொங்குவது போன்ற சத்தமாக தனக்கு கேட்டது என்று அறிகிறான். ஆதித்த கரிகாலரின் கடைசி ஊர்வலம் தஞ்சையை கோட்டையை நெருங்கிவிட்டபடியால் தான் அவ்வளவு கூட்டம் என்று தெரிந்து கொள்கிறான். சிறிது நேரத்திற்கெல்லாம் அவனும் சம்புவரையரும் மட்டும் காவலர்கள் சிலர் புடைசூழ தஞ்சை கோட்டைக்குள் அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். ஆகா, அந்த மகாவீரரின் இறுதி காரியங்கள் நடக்கும்போது அவருக்கு உற்ற தோழனாக இருந்த தனக்கு அருகில் இருக்கவும் இயலாமல் போயிற்று. அவனுடைய துரதிர்ஷ்டம் இது மட்டுமா? கடைசி வரையில் அவருடைய உயிருக்கு ஆபத்து வராமல் பாதுகாக்க எவ்வளவோ முயற்சி எடுத்து தோல்வியடைந்ததன் பேரில் அவரை கொன்றதாக குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள். இப்போது கொலைகாரர்களையும் சதிகாரர்களையும் அடைக்கும் பாதாள சிறைக்கு கொண்டு போகிறார்கள். தெய்வமே, முதலில் தஞ்சைக்கு புறப்பட்டு வந்தபோது அவன் உள்ளத்தில் பொங்கிக் கொண்டிருந்த உற்சாகம் என்ன?
என்னவெல்லாம் பகற்கனவு கண்டு கொண்டிருந்தான். அப்போது சின்ன பழுவேட்டரையர் தன்னை ஒற்றன் என்று சந்தேகித்து பாதாள சிறையில் அடைத்து விடுவாரோ என்று அவன் அஞ்சியதுண்டு. அது இப்போது வேறொரு விதத்தில் உண்மையாகிவிட்டதே. வானவெளியில் உல்லாசமாக திரிந்து பறக்கும் பறவையைப் போல வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த தன்னை இந்த இருளடைந்த அறையில் பூட்டிவிட்டார்களே. இதில் தன்னால் எத்தனை காலம் இருக்க முடியும்? முடியாது. உயிரை விடுவதற்கு ஏதேனும் விரைவில் வழி தேட வேண்டியதுதான். இவ்வாறெல்லாம் எண்ணி எண்ணி ஏக்கமடைந்து செயலற்று உட்கார்ந்திருந்தான் வந்தியத்தேவன். அந்த சமயத்தில் பக்கத்து அறையில் யாரோ தொண்டையை கனைப்பது கேட்டது. சற்று நேரத்திற்கெல்லாம் கர்ணகடூரமான குரலில் பொன்னார் மேனியனே என்ற தேவார பாடலும் கேட்டது. சிவசிவா, காதால் கேட்க முடியவில்லை. பாதாள சிறையில் அடைபட்டிருப்பது போதாது என்று இந்த அபூர்வமான சங்கீதத்தை கேட்கும் தண்டனை வேறா? யாரப்பாங்கே என்றான் வந்தியத்தேவன். நான் தான் பைத்தியக்காரன் என்று பதில் வந்தது. உன்னை எதற்காகவப்பா பைத்தியக்காரன் என்று சொல்லிக் கொள்கிறாய்? இங்கே வந்தவர்கள் எல்லோரும் என்னை பைத்தியக்காரன் என்று சொல்வதால். ஏன் அப்படி அவர்கள் எல்லோரும் உன்னை சொல்கிறார்கள்? ஈழத்தில் பாண்டிய வம்சத்து மணிமகுடமும் தேவேந்திரன் அளித்த இரத்தினஹாரமும் இருக்குமிடம் எனக்கு தெரியும். என்னை விடுதலை செய்தால் அவை இருக்குமிடம் சொல்வேன் என்று இங்கே வருகிறவர்களிடமெல்லாம் நான் சொல்வதுண்டு. அதற்காக என்னை பைத்தியம் என்கிறார்கள். உன்னை பைத்தியம் என்று சொல்பவர்கள்தான் உண்மையிலேயே பைத்தியக்காரர்கள் என்றான் வந்தியத்தேவன். நீ என் வார்த்தையை நம்புகிறாயா என்று கேட்டான் அவன். பரிபூர்ணமாக நம்புகிறேன். ஆனால் நான் நம்பி என்ன பயன்? உனக்கு என்னால் ஒரு உதவியும் செய்ய முடியாதே. அப்படி சொல்லாதே. நீ இப்போது இருக்கும் அறையில் அடைக்கப்படுகிறவர்கள் எல்லோரும் சீக்கிரத்தில் விடுதலை செய்யப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது என்று சொன்னான். வந்தியத்தேவன் ஒரு நெடிய பெருமூச்சு விட்டுவிட்டு, அந்த மாதிரி என்னை விடுதலை செய்ய வரமாட்டார்கள் என்றான். அப்படியானால் நானே உன்னை விடுதலை செய்கிறேன் என்றான் அடுத்த அறையில் இருந்தவன். இப்போதுதான் நீ பைத்தியக்காரன் போல பேசுகிறாய் என்றான் வந்தியத்தேவன். இல்லை, என் வார்த்தையை நம்பு. வேறு வழி இல்லை. உன்னை நம்பித்தான் தீர வேண்டும். அப்படியானால் இன்றிரவு காவலர்கள் நமக்கு வந்து உணவு அளித்துவிட்டு போகும் வரையில் பொறுமையுடன் இரு என்றான் பைத்தியக்காரன் என்று பெயர் வாங்கியவன். அன்றிரவு கடைசி காவலன் வந்துவிட்டு போனதும் வந்தியத்தேவன் அடுத்த அறையில் இருந்த பைத்தியக்காரன் என்ன சொல்லப் போகிறான் என்று அறிய ஆவலுடன் காத்திருந்தான். அந்த அறையின் ஒரு பக்கத்து சுவரில் எலி பிராண்டுவது போல ஏதோ சத்தம் கேட்டது. இரவெல்லாம் அந்த இருளடர்ந்த அறையில் எலிகளுடன் காலம் கழிக்க வேண்டுமோ என்று கவலைப்பட்டவனாக, பைத்தியக்காரா, தூங்கிப் போய்விட்டாயா என்று கேட்டான். அதற்கு பதில் ஒன்றும் வரவில்லை. எலி பிராண்டும் சத்தம் மட்டும் மெதுவாக கேட்டுக்கொண்டிருந்தது. சற்று நேரத்திற்கெல்லாம் சுவரிலிருந்து சில கற்கள் பெயர்ந்து விழுந்து துவாரம் ஒன்று உண்டாயிற்று. அதன் வழியாக பைத்தியக்காரன் குரல், அப்பனே, தூங்கிவிட்டாயா என்று கேட்டது. இல்லை, தூங்கவில்லை. உனக்காகத்தான் காத்திருக்கிறேன். இது என்ன வேலை என்றான் வந்தியத்தேவன். இது 6 மாதத்து வேலை என்றான் பைத்தியக்காரன். சற்று நேரத்திற்கெல்லாம் துவாரத்தை இன்னும் பெரிதாக செய்து கொண்டு வந்தியத்தேவனுடைய அறைக்குள்ளே அவன் புகுந்தான். வந்தியத்தேவன் அவனுடைய கரங்களை பிடித்து இறக்கிவிட்ட பிறகு, இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சுவரில் துவாரம் செய்தாயே, இதில் என்ன பயன்? வெளிச்சுவரில் துவாரம் போட்டாலும் பயன் உண்டு என்றான். இங்கிருந்து வெளிச்சுவர் என்பதே கிடையாது. புலிக்கூண்டு அறையின் வழியாகத்தான் வெளியேற முடியும். இந்த அறை சில சமயம் காலியாக இருப்பதுண்டு. அப்போது பூட்டப்படாமலும் இருக்கும். ஆகையால் என் அறையிலிருந்து தப்பிச் செல்வதை விட இங்கிருந்து தப்புவது சுலபம். மேலும் தப்பிச் செல்ல சரியான சந்தர்ப்பம் இதுதான். காவற்காரர்கள் மாறியிருக்கிறார்கள். புதிய காவல்காரர்கள் என்பதால் திடீரென்று பாய்ந்து சென்று தப்பித்துக் கொள்ளலாம் என்று என் எண்ணம். எப்படி இருந்தாலும் இங்கேயே கிடந்து சாவதை காட்டிலும் விடுதலைக்கு ஒரு முயற்சி செய்து பார்ப்பது நல்லதல்லவா என்றான் பைத்தியக்காரன் என்று சொல்லப்பட்டவன். உண்மைதான் என்றான் வந்தியத்தேவன். ஒருவனாக முயற்சி செய்வதை காட்டிலும் 2 பேராக முயற்சி செய்வது எளிது. நீ என்னை போல் இல்லை, புதிதாக வந்தவன். நல்ல திடகாத்திரமாக இருக்கிறாய். 2 காவலர்களை நாம் இருவரும் கட்டி போட்டுவிட்டு அவர்களிடமிருந்து சாவிகளை பிடுங்கிக் கொண்டு வெளியேறலாம் அல்லவா? உன் பெயர் என்ன? பைத்தியக்காரன். உண்மையான பெயர் என்ன? உன் பெற்றோர்கள் வைத்த பெயர் என்ன? அதுவா? பெற்றோர்கள் எனக்கு கரிய திருமால் என்று பெயரிட்டனர். சுற்றத்தாரும் ஊராரும் கருத்திருமன் என்று அழைத்தார்கள் என்றான் பைத்தியக்காரன். இனி இருட்டிய பிறகுதான் நம் பிரயாணத்தை தொடங்க வேண்டும். அதுவரையில் உன்னுடைய கதையை சொல், கேட்கலாம். நான் உண்மையை சொல்லாமல் ஏதாவது கற்பனை செய்து கூறினால் என்ன பண்ணுவாய்? கதை, கற்பனை எதுவாக இருந்தாலும் சொல்லு. கொஞ்ச நேரம் பொழுது போக வேண்டுமல்லவா? கருத்திருமன் சொல்லத் தொடங்கினான். உண்மையிலேயே அது அபூர்வமான பல சம்பவங்கள் நிறைந்த கற்பனை கதை போலவே இருந்தது. மேலும் நடந்த நிகழ்வுகளை அடுத்த பதிவில் காணலாம். பொன்னியின் செல்வன் கதையின் மூலமாக தொடர்ந்து பயணிப்போம். நீங்களும் நானும் வந்தியத்தேவனுடன். அன்புடன் உங்கள் கார்த்திகேயன்.